இலங்கையின் கிழக்கு பகுதியில் குறைந்த அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி வருவதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழை நிலைமை வரும் நாட்களில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வுத்துறை இன்றைய தினம் காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மற்ற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் கடற்கரையோர பகுதிகளிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை நிலவும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்கள் குறித்தும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.